Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல யூனிட் எக்ஸசைஸ் 1 வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, இஃப் த ஆர்டர்ட் பேஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y அண்ட் மைனஸ் 2,5 ஆர் ஈக்குவல் தென் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு ஆர்டர்ட் பேர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸையும் எழுதிக்கலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x y ஸ்கொயர் ப்ளஸ் 4y இது வந்து ஒரு ஆர்டர் பேர். இன்னொன்று ஒரு ஆர்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2,5. அதாவது இந்த ஆர்டர் பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் அதேமாரி இந்த ஆர்டர் பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எப்படி எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 2. அதேமாதிரி இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும். இப்போ வந்து இதை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸோட ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம். அதாவது உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆட் பண்ணால் மைனஸ் 3 அப்படின்னு வரும். அப்போ என்ன நம்பர்ஸ் வரும்? இப்போ மைனஸ் 2 மைனஸ் 1 இது எடுத்துக்கோங்க. மைனஸ் 2 அண்ட் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். மைனஸ் 2 மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரும். அப்போது இது ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதிக்கணும். அப்போ எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இப்படி வரும். அப்போது எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதான் வந்து எக்ஸோட ஆன்சர். அடுத்து ஒய்யோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணால் 4 அப்படின்னு வரும். அப்போ என்ன நம்பர்ஸ் வரும்? இப்போ 5 மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 5, அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 4. ஸோ இதான் வந்து ஃபேக்டர்ஸ். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஒய் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இப்படி எழுதலாம். அப்போது ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, அதேமாதிரி ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஒய் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து வேல்யூஸ் ஆஃப் எக்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதே மாதிரி ஒய்யும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross A has 9 elements among which minus 1,0 and 0,1 are found. Find the set A and the remaining elements of A cross A. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, the cartesian product A cross A வந்து 9 elements இருக்கு. அதில் வந்து ரெண்டு என்னன்னா மைனஸ் 1,0 and 0,1 வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம செட் ஏவும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஏ கிராஸ் ஏ அப்படின்னா இந்த எக்ஸோட எலமெண்ட்ஸ் அதே மாதிரி அது எது கிராஸ் ஆகுது? ஏ தான். அப்போ இது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸும் ஏ செட்டோட வேல்யூஸ் தான். அதாவது இப்போ இந்த மைனஸ் 1,0 எடுத்துக்கோங்க. இதில் இந்த மைனஸ் 1 அப்படின்ற எலமெண்ட்டும் ஏ செட்டோட ஒரு எலமெண்ட் தான். அதேமாதிரி 0ன்றதும் ஏ செட்டோட எலமெண்ட் தான். அதே மாதிரி இந்த 0,1 எடுத்துக்கோங்க. இந்த 0ன்றதும் ஏ செட் எலமெண்ட், அதே மாதிரி 1ன்றதும் ஏ செட்டோட எலமெண்ட். ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து ஏ கிராஸ் ஏ, அது சேம் செட்டோட தான் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏ செட்டோட எலமெண்ட்ஸ் என்னென்ன வருது? மைனஸ் 1 0 அண்ட் 1 இதான் வந்து ஏ செட். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஏ கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ கிராஸ் ஏ வந்து எழுதலாம். ஏ கிராஸ் ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஏ செட், அதாவது மைனஸ் 1 0 1 கிராஸ் அதே ஏ செட். அப்போ மைனஸ் 1 0 1. இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது செட் ஆஃப் ஆர்டர் பேஸாக எழுதணும். அப்படி எப்படி வரும்? மைனஸ் 1 மைனஸ் 1, அதுக்கப்புறம் மைனஸ் 1 0, அதுக்கப்புறம் மைனஸ் 1 1, அதுக்கப்புறம் 0 மைனஸ் 1, அதுக்கப்புறம் 0 0, அதுக்கப்புறம் 0 1, அதுக்கப்புறம் 1 மைனஸ் 1, அதுக்கப்புறம் 1 0, அதுக்கப்புறம் 1 1. இதில் வந்து மைனஸ் 1 0 அண்ட் 0 1 வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 0 அண்ட் 0 1ம் இதில் வந்து இருக்குது. அதேமாரி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏ செட் அண்ட் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, given that f of x equal to square root of x minus 1 when x is greater than or equal to 1 and f of x equal to 4 when x is less than 1. Find f of 0, f of 3, f of a plus 1 in terms of a given that a is greater than or equal to 0. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 1 இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1,
அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 4. இப்போ வந்து நம்மளுக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம், எஃப் ஆஃப் 0, செகண்ட் வந்து எஃப் ஆஃப் 3, தேர்ட் வந்து எஃப் ஆஃப் ஏ பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம், அதாவது எஃப் ஆஃப் 0, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 0 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 0 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1, அதாவது எக்ஸ் லெஸ் தேன் 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 4. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம், எஃப் ஆஃப் 3, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 3. எக்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட கண்டிஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது எஃப் ஆஃப் 3 வந்து எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus 1 which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் a plus 1, f of a plus 1, அதாவது x வந்து greater than or equal to 1 அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷன் தான் நம்ம சூஸ் பண்ணோம். அதாவது f of x equal to square root of x minus 1. இங்கே xன்னு வர இடத்துல a plus 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன வரும், square root of a plus 1 minus 1 which is equal to square root of a. அதாவது இந்த 1 கேன்சல் ஆகிடும். அப்போ f of a plus 1ஓட ஆன்சர் என்ன, square root of a. இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, லெட் a equal to 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 and let a function f from a to natural numbers be defined by f of n equal to the highest prime factor of n which belongs to a set. Write function f as a set of ordered pairs and find the range of f. அதாவது நம்மளுக்கு a செட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் f கொடுத்துருக்காங்க ஃப்ரம் a to n, ஃப்ரம் a to நேச்சுரல் நம்பர். இப்போ வந்து இந்த f of nக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் n, அதாவது இந்த a செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வந்து n அப்படின்னா அதோட ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் தான் வந்து f of n. இப்போ n and f of n வச்சு ஃபங்க்ஷன் f வந்து எழுதலாம் ஆஸ் ஆர்டர்ட் பேர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் எஃப் எழுதலாம். ஃபங்க்ஷன் எஃப் ஈக்குவல் டு, இது வந்து ஆர்டர் பேர் ஃபார்மேட்டில் எழுதணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பாருங்கள், 9. இப்போது இதோட எஃப் ஆஃப் என் வேல்யூ வந்து என்னென்னா ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். அதாவது இப்போ 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு வரும், 1, 3, 9 இதெல்லாம் வருமா. இதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்னென்னா 3 தான், ஏன்னா 9 வந்து ப்ரைம் ஃபேக்டர் வராது. அப்போது 9, 3. அதே மாதிரி அடுத்து 10. இப்போ 10க்கு வந்து ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும், 1, 2, 5, 10. இப்போ இதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்ன, 5. அப்போது 10, 5. அடுத்து 11, 11 வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டர் தான். ஸோ ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் வந்து 11 தான் வரும். அடுத்தது 12, வந்து 12க்கு வந்து என்ன ஃபேக்டர்ஸ் வரும், 1, 2, 3, 6, 12. இப்போ அதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்ன, 3. ஏன்னா 6, 12 வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இல்லை. அப்போது 12, 3. அடுத்தது 13. 13க்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்ன, 13 தான். அடுத்து வந்து 14. 14ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு வரும்னு பாருங்கள், 1, 2, அதுக்கப்புறம் 7 இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. அதில் ஸோ அதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்ன, 7. அப்போது 14, 7. அடுத்து 15, 16, 17க்கும் இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஆன்சர் என்ன வரும், 15க்கு வந்து 15, அதுக்கப்புறம் 16க்கு வந்து 2, அதுக்கப்புறம் 17க்கு வந்து 17 தான். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் எஃப். இது வந்து நம்ம ஆர்டர் பேர் ஃபார்மேட்டில் வந்து எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எழுதலாம். அதாவது ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் இது வந்து எப்படி எழுதலாம்னா, இந்த ஆர்டர் பேர்ஸில் கமாக்கு அப்புறம் வர எலமெண்ட்ஸ் இருக்கா, 3, 5, 11, 13, இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலமெண்ட்டில் தேடிக்கலாம். இப்போ வந்து ரேஞ்ச் எழுதலாம். இப்போ ரேஞ்ச் என்ன வரும், 2, 3, 5, 7, 11, 13, 17. சாரி, 15க்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் வந்து 5, அது மாற்றி எழுதிட்டேன். ஸோ 15க்கு வந்து 5 தான். இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தாச்சு, 2, 3, 5, 7, 11, 13, 17. அதாவது இந்த கமாக்கு அப்புறம் வர எலமெண்ட், அதாவது 3, 5, 11, 3 ரிப்பீட் ஆகிறதுனால அது வேணால் 13, 7, 5, 2, 17. இது வந்து ஆர்டரில் எழுதுனதுனால இப்படி வந்திருக்கு. இதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப். அடுத்து வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus square root of 1 minus square root of 1 minus x square. அதாவது f of x கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து டொமைன்னா என்னென்னா, the possible x values, இதுதான் வந்து நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து f of x எழுதிக்கலாம். f of x is equal to square root of
1 plus square root of 1 minus square root of 1 minus x square. அதாவது இந்த x square இருக்குல்லையா, அந்த xல வந்து என்ன பாசிபிள் வேல்யூஸ் எழுதலாம். அதாவது இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்கும்போது இந்த வேல்யூ வந்து ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைனா ஜீரோவாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து மைனஸாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து 1 அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் 1 அதாவது 0, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 இதுவும் வரலாம். அடுத்தது இங்கே வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1 மைனஸ் 0 ஆன்சர் என்ன வரும்? 1. இது கூட வரலாம். இப்போ வந்து மைனஸ் 1 கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரும் 1 தான். அப்போ 1 மைனஸ் 1. இப்போ இது கூட வரலாம். ஆனால் இப்போ 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 2 வந்து என்ன வரும்? மைனஸ் 1, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1, அதாவது நெகட்டிவ் நம்பர் வந்து வரக்கூடாது. அப்போ மீதி நம்பர்ஸ்லாம் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதேமாதிரி 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதேமாதிரி மைனஸ் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சில் வர நம்பர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒன்று இந்த ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் வந்து பாசிட்டிவாக வரும், இல்லை ஜீரோவாக வரும். வந்து வேறு ஏதாவது நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, அதாவது 2 இல்லை மைனஸ் 2 அந்த மாதிரி நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நெகட்டிவாக வருது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ நம்பர்ஸ் என்னென்ன வருது? -1, 0, 1. இப்போ இதுதான் வந்து நம்ம டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டொமைன் ஈக்குவல் டு -1, 0 and 1. இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். அதாவது டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.